Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 2.6 first sum. Find the sum of the following. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடைய சம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் 3, 7, 11 அப் டு எட்ஸெட்ரா அப் டு 40 டேர்ம்ஸ். செகண்ட் ஒன் 102, 97, 92 எட்ஸெட்ரா அப் டு 27 டேர்ம்ஸ். தேர்ட் ஒன் 6 plus 13 plus 20 plus எட்ஸெட்ரா plus 97. ஓகே, ஒன் பை ஒன்னா நம்ம சம் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 3, 7, 11 etc. up to 40 terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியல, ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஓகே, லிசன் பண்ணுங்கள். இந்த சீக்வன்ஸ் பார்த்தாவே நமக்கு நல்லா தெரியும். 3, 7, 11 எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். 3யோட 4 ஆட் பண்ணால் 7, 7ஓட 4 ஆட் பண்ணால் 11. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4, 4 இருக்குது கரெக்டாக. 3 + 4 7, 7 + 4 11 எட்ஸெட்ரா. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமனான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா. இப்போ காமனான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து என்ன சீக்வன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ என்ன சீக்வன்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க சம்மில், ஃபைண்ட் தி சம் ஆஃப் த ஃபாலோவிங். சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல அப் டு 40 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் 40 டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணலாமா. 3 plus 7 plus 11 plus etc. up to 40 terms. ஸோ இந்த வந்து சீரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இது சீக்வன்ஸு, இது வந்து சீரீஸ். ஸோ இந்த சீரீஸுடைய சம் வந்து நமக்கு வேணும். சரி, இந்த சீரீஸ் வந்து என்ன சீரீஸ், அரித்மெட்டிக் சீரீஸ். என்ன சீரீஸ், அரித்மெட்டிக் சீரீஸ். ஏன் அரித்மெட்டிக் சீரீஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஏ. ஏ இஸ் ஈக்குவல் டு 3. காமன் டிஃப்ரென்ஸ் டி. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணலாம் இல்லையா, என்ன பார்த்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் 4 இருக்குது. அப்போஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் வி கெட் 3. Second term minus first term we get common difference as 4. Understand? சரி, sum of first n terms கான ஃபார்முலா தெரியும். arithmetic seriesல sum of first n terms கான ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா n/2 into 2a plus n minus 1 into d. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வேறு ஃபார்முலா. அப் டு ஒரு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வேறு ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into dல என்னுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், 40 அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்னுக்கு பதிலாக 40, a 3, d வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம் அதில். ஸோ we get S40 is equal to 40 divided by 2 into 2a. 2 into a, a ஓட வேல்யூ என்னது 3. அப்போ 2 into 3 plus n minus 1 into d. n minus 1, n is 40ங்களா. ஸோ 40 minus 1 into d. d ஓட வேல்யூ 4. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 is 2, 22s are 40. ஸோ we get 20 அப்படின்னு கிடைக்கும் இதில். here 2 3s are 6 plus 40 minus 1 39 into 4. So we get 20 into 6 plus 39 into 4. 39 into 4 வந்து பார்த்தீங்கன்னா 156 அப்படின்னு கிடைக்கும். So we get 20 into 6 plus 156 162 which is equal to, இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. 0 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 1 is 2, 2 plus 1 3. ஸோ 3240 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போ சம் ஆஃப் தி டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஆன்சர். 3, 7, 11 எட்ஸெட்ரா அப் டு 40 டேர்ம்ஸ் உடைய சம் வந்து பார்த்தீங்கன்னா 3240. செகண்ட் ஒன் 102, 97, 92 எட்ஸெட்ரா அப் டு 27 டேர்ம்ஸ். இதோடைய சம் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இங்கே டோட்டலாக 27 டேர்ம்ஸ் இருக்குங்களா. we can take this as S27, sum of 27 terms is equal to, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா. we get 102 plus 97 plus 92 plus etc. up to
27 terms. ஸோ இதோட சம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து என்ன சீரீஸ், இது வந்து சீரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீரீஸ் வந்து என்ன சீரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி டிஃப்ரென்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். 102, 102, அடுத்து வந்து 97, அடுத்து 92. ஸோ 97லேருந்து 92 வந்து பார்த்திங்கன்னா 5 ரெடியூஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. 102லேருந்து 5 ரெடியூஸ் பண்ணால் 97ஆ? எஸ். அப்போது காமனான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 5 தான் இருக்குது. ஆனால் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸில் வரும், டிக்ரீஸ் ஆகிறனால மைனஸில் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 102ஓட -5 ஆட் பண்ணால் 97, 97ஓட -5 ஆட் பண்ணால் 92, அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இங்கே காமனான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -5 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து என்ன சீரீஸ்? த கிவன் சீரீஸ் is an arithmetic series. With the first term a is equal to 102. காமன் டிஃப்ரென்ஸ் d வேணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். 97 மைனஸ் 102. ஸோ வி கேட் ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம். பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணால் 5 கிடைக்கும். பிக் நம்பர் மைனஸ் அப்படிங்கிறனால -5. அப்போ d is equal to -5. இங்கே வந்து n அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 27 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ n is equal to 27. ஓகே, we know the formula. sum of first n டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்ததுனால n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான் நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ n-க்கு பதிலாக 27 இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். S27 is equal to n/2. இப்போ 27/2 இன்ட்டு 2a, 2 into a, a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 102 plus n-1, n is 27, so we get 27 minus 1 into d, d is -5. okay, 27/2 cancel பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். 2 into 102, 2 into 102 multiply பண்ணா we get 204 அப்படின்னு கிடைக்குமா? plus 27 minus 1, 26 into -5, so we get 27/2 into 204. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் 26ஐயும் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், -5 6 are 30, பேலன்ஸ் 3, 2 5 are 10, 10 + 3 13, 130 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி, 204 minus 130 சப்ட்ராக்ட் பண்ணலாமா? சப்ட்ராக்ட் பண்ணால் 4 - 0 4, 1 10 ஆயிரும். 10 - 3 7, 74 அப்படின்னு கிடச்சிருக்கு. பிக் நம்பர் ப்ளஸ்னால +74. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 கேன்சல் பண்ண முடியும். 1 2 is 2, 3 2s are 6, பேலன்ஸ் 1 14, 7 2s are 14. ஸோ we get 27 into 37. மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள். 7 7s are 49, பேலன்ஸ் 4, 2 7s are 14, 14 + 4 18, 3 7s are 21, balance 2, 3 2s are 6, 6 + 2 8. So 9, 8 + 1 9, 1 + 8 9, 999 கிடைச்சிருக்கு. So sum of first 27 term is 999. Third sum என்ன கொடுத்துருக்காங்க? 6 + 13 + 20 + etc. + 97 கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சீரீஸ் அப்படின்னு பார்த்துடலாம். என்ன எல்லாமே சம்மில் ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் இருந்தாங்க, அது வந்து சீரீஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன சீரீஸ் அப்படின்னு பார்க்கலாம். 6 13 20 இந்த 3 டேர்ம்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 6ஓட எதை ஆட் பண்ணால் 13 கிடைக்கும். 6 + 7 13, 13ஓட 7 ஆட் பண்ணால் 20. அப்போ இதோட இதை 7 ஆட் பண்ணால் 13 கிடைக்குது. 13ஓட 7 ஆட் பண்ணால் 20 கிடைக்குது. அப்போ காமனான டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 7 வந்து கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து என்ன சீரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சீரீஸ் தான் இல்லையா? The given series is an arithmetic series with the first term a is equal to 6, common difference d is equal to 13 minus 6 is equal to 7. Understand? Okay, so first term கிடைச்சிருச்சு, common difference கிடைச்சிருச்சு. Number of terms இதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
6 ப்ளஸ் 13 ப்ளஸ் 20 ப்ளஸ் எட்ஸெட்ரா ப்ளஸ் 97 அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ இது வந்து லாஸ்ட்டாக கொடுத்தக்கூடிய இந்த 97 என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் எல். லாஸ்ட் டேர்ம் எல் இஸ் ஈக்குவல் டு 97. அப்போ எத்தனை டேர்ம்ஸ்ன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஓகேங்களா, நமக்கு கொடுத்துருக்காங்க, புக்லேயே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். இஸ் ஈக்குவல் டு எல் இஸ் 97 மைனஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை டி வந்து 7 ப்ளஸ் 1. 97 மைனஸ் 96 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 91 கிடைக்கும் பை 7 ப்ளஸ் 1. இது வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணலாம். 177 பேலன்ஸ் டு 21, 3 7s are 21. அதாவது 7 டேபிள் தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 177 13 7s are 91 அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ 13 ப்ளஸ் 1 என்ன கிடைக்கும்? 14. அப்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 14 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கூடிய சீரீஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 14 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் தெரியும். அப்போ வந்து சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a ப்ளஸ் எல் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் லாஸ்ட் டேர்மும் தெரியுது அப்படின்னா we can use this formula. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரீவியஸ் 2 சம்ஸ் மாதிரி Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்னுக்கு வந்து 14. ஸோ S14 இஸ் ஈக்குவல் டு 14/2 என்னுக்கு பதிலாக 14 ரீப்ளேஸ் பண்ணுறோம் இன்ட்டு a ப்ளஸ் எல். a இஸ் 6 ப்ளஸ் எல் வந்து பார்த்தீங்கன்னா 97. இதை கேன்சல் பண்ணலாமா? 1 2 is 2, 7 2s are 14. So we get 7 into 6 plus 97. 6 plus 97 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 103 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 7 3s are 21, 177. ஸோ 721 கிடைச்சிருக்கு. ஸோ 6 plus 13 plus 20 plus etc. plus 97 is equal to 721. That's all.